நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் டயாபெசிட்டி பற்றியும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேர்ந்தால் அதை எப்படி தடுப்பது என்பது குறித்தும் மருத்துவர்களிடம் நாம் ஆலோசனைகளை கேட்டு பெறப்போகிறோம். அதற்காக இன்று நம்முடன் டாக்டர் எல் திவ்யா செந்தில், டாக்டர் பிரியதர்ஷினி மற்றும் டாக்டர் பிரீத்தி, இந்த 3 டாக்டர்களிட்டையும் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உடல் எடை நார்மலாக இருக்குது, அப்படி இருந்தால் நான் ஏன் என்னுடைய இடுப்பு பகுதியை அளவிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? உடல் எடைக்கும் வயிற்று சுற்றளவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. வயிற்று உட்பகுதியில் இருக்கிற கொழுப்பு, அதாவது விசரல் ஒபிசிட்டி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வயிற்று சுற்றளவை நம்ம மெஷர் பண்றோம். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த வயிற்று உட்பகுதியில் இருக்கிற கொழுப்புனாலதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. ஸோ நம்ம ஒரு மனிதருக்கு வெயிட் நார்மலா இருந்தா மட்டும் பத்தாது, வயிற்று சுற்றளவு, அதாவது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுவும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே வெயிட்டை பார்த்தா மட்டும் பத்தாது, வயிற்று சுற்றளவு, அதாவது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை எவ்ரி 3 months ஒன்ஸ் கண்டிப்பா செக் பண்ணணும். இந்த உடல் எடை பிரச்சனை இந்தியர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற நாடுகளுடைய பீப்புள் கிட்டயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? இது பொதுவா எல்லா நாடுகள்ல இருக்கிற மக்கள்கிட்டையும் பாக்குற இது உடல் பருமன், இடுப்பு சுற்றளவு அதிகமா இருக்கு. அதுலயே ரொம்ப காமனா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஏஷியன் கேட்டகரிஸ்ல காமனா இருக்கு. அதுலயும் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப காமனா இருக்கு. ப்ராப்ளம் உலக அளவுல இருக்கு, ஆனா இந்தியன்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன்ஸை தின் ஃபேட் பினோடைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உடல் பருமன், அதாவது நார்மல் வெயிட் மாதிரி இருக்கும், நார்மல் பிஎம்ஐ இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற ஃபேட் கண்டென்ட் மட்டும் அதிகமா இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல இருக்கிற ஒரு பீப்புள் எடுக்கிறோம், அதே மாதிரி இந்தியன் பாப்புலேஷன்ல ஒரு பீப்புள் இருக்கும். 2 பேருக்கும் இந்த பிஎம்ஐ அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அப்படிங்கறத அதை கால்குலேட் பண்ற ஒரு ரேஷியோ. ஸோ இந்த பிஎம்ஐ நார்மல்ல 2 பேருக்குமே, அதாவது ஒயிட் பீப்புளுக்கும் இந்தியன் பீப்புளுக்கும் ஒரே பிஎம்ஐ இருந்தாலும் இந்தியன்ஸோட ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், ஃபேட் பெர்சன்டேஜ். ஸோ வெஸ்டர்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே பிஎம்ஐக்கு மசில் மாஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ இது இந்தியன்ஸ்ல ஏன் காமனா இருக்குன்னா, நம்மளோட சாப்பாட்டு முறை, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ காமனா நம்ம பாக்குறது தின் ஃபேட் இந்தியன் பினோடைப் அப்படிங்கிறது. அவங்களோட பிஎம்ஐ நார்மலா இருக்கும், வெயிட் நார்மலா இருக்கும், பட் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி இடுப்பு பகுதியில அதிகமான கொழுப்பு படிதல். இப்போ ரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் பீப்புள் நிறைய ரைஸ் சாப்பிடுவாங்க. அப்போ அது முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஃபேக்டர் டிசீஸ், இட் இஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ். அப்படின்னா பல காரணங்கள் இருக்கும். அதாவது நம்ம வேலை செய்யற இடம், ஒர்க் ஸ்ட்ரெஸ், நம்ம ஸ்லீப் பேட்டர்ன், நம்ம எக்ஸசைஸ் பேட்டர்ன், என்ன மாதிரி வேலை செய்யறோம், ஷிஃப்ட் ஒர்க் பண்றோமா, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ப்ராப்ளமா உருவாக்குது. ஸோ அப்ப நம்ம எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். நம்ம வேலை முறையில இருந்து, நம்ம தூக்கம் எவ்வளவு நேரம் தூங்குறோம், ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கா, சாப்பாட்டு முறை கரெக்டா இருக்கா அப்படின்னா எல்லாத்துலயுமே கவனம் செலுத்தணும் கண்டிப்பா. ஸோ இந்தியன்ஸ் பொதுவா பார்த்தோம்னா நம்மளோட டயட்ல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அது மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் இன்டேக்கை நம்ம குறைச்சோம், எனர்ஜி பேலன்ஸ்டா நம்ம ஃபுட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேட் டெபாசிஷன் பிரச்சனைகள் வராது. அதாவது எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சிடணும், அந்த எனர்ஜியை கரைச்சிடணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே மேம், ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. அடுத்து நம்ம கேள்வி டாக்டர் திவ்யா மேம் கிட்ட போகலாம். திவ்யா மேம், இப்போ இந்தியர்களுக்கு ஆரோக்கியமான இடுப்பின் அளவு எவ்வளவு இருக்கணும்? நம்ம வாழ்க்கை முறை சரியா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நார்மலா ஒரு இந்திய ஆண்மகனுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, இந்திய ஆண்களுக்கு 20 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும், இந்திய பெண்களுக்கு 80 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் இருக்க வேண்டும். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, வீட்டில் எல்லாம் ஒரு இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. 80, 90 இந்த நம்பரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு 50 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும், ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் இருந்தால் நம்மளுடைய ஹெல்த் நல்லா ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம்.
இப்போ ஏன் இடுப்பின் அளவு எளிதாகவே அதிகரிக்குது? இப்போ வந்து வெயிட் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உடல் பாகங்களில் தொடை உள்ளிட்ட பகுதிகளில் ஈஸியாக வெயிட் போட்டுரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும், அதாவது வயிற்றை சுற்றி இருக்கிற இடுப்பு பகுதியிலும் ஈஸியாகவே வெயிட் போட்டுரும். அது ஏன்? இப்ப அதிகமான செடென்டரி ஒர்க், அதாவது நம்மளோட உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப ஈவன் வந்து விவசாயம் பாக்குறாங்க அப்படின்னா அதுல பாதி வேலை வந்து மிஷின்ஸை வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லா ஒர்க்லயும் வந்து ஈவன் இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ல ஒர்க் பண்றவங்க அப்படின்னா முன்னாடி வந்து அதே மாதிரியான சாப்பாட்டு முறை முறை இருந்தாலுமே அவங்களோட உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. மிஷின்ஸ் இல்லாம எல்லாமே வந்து கையில அரைச்சு ஆட்டி அந்த மாதிரி பண்ற போது அந்த சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலை பார்த்துடுறாங்க. இப்ப வந்து எல்லாம் மிஷின்ஸ் வந்துட்டனால நம்ம என்ன பண்றோம், சாப்பாடு அதிகமா இருக்கு, ஆனா நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப வந்து கம்மியாயிருது. ஸோ அப்ப அந்த எனர்ஜி பேலன்ஸ் டிஃபரன்ஸ் வரனால எக்ஸ்ட்ரா சாப்பிடுற எல்லா எல்லா சாப்பாடு அந்த சுகரா இருக்கிறது எல்லாமே வந்து கொழுப்பா மாறி நம்ம இடுப்பு பகுதியிலயும் மத்த இடத்துலயும் வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகள்லயும் அந்த ஃபேட் டெபாசிட் ஆகிற போதுதான் அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ், அதாவது லிவரோ இல்ல கணையமோ, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளோட வேலைப்பாடு வந்து ரொம்ப கம்மியாகுது. அது கம்மி ஆகுறதுனாலதான் இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஃபேட்டி லிவர் அது போன்ற நிறைய உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகரிக்குது. இப்போ இடுப்பின் அளவு அதிகரிப்பதனால ஏற்படுகின்ற அறிகுறிகள் என்ன? இப்போ ஏதாவது இப்போ உடம்பு ஃபுல்லாகவே வெயிட் போடுது அப்படின்னா, ஏதோ உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரியும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் மட்டும் வந்து வெயிட் போடுது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை காமிக்கும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில வெயிட் அதிகமானாலும் நமக்கு எந்த விதமான அறிகுறியும் தெரியாது. அதாவது நமக்கு வலி ஆகுது, ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, எதுவுமே தெரியாது. சோ அதனால அறிகுறிகள் இல்லைங்கிறதுக்காக அது பிரச்சனை ஏற்படுத்தாதுன்னு கிடையாது. சோ அந்த வயிற்று உட்பகுதியில இருக்கிற கொழுப்பு, அதாவது அதுதான் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணுது. சோ அதனால உள்ள ரத்தத்துல பிளட் சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், பிளட் பிரஷர் லெவல், இந்த மாதிரி பல சேஞ்சஸை உள்ள வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில தெரியாது. சோ நம்ம வெளியில அறிகுறிகள் தெரியலைங்கிறதுக்காக அதை சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. சோ நம்ம வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ வயிற்று சுற்றளவை மெஷர் பண்றோம். நான் சொன்ன மாதிரி அந்த லெவல்ஸ்க்கு அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையா அதை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து நாள்பட்டு அந்த கொழுப்பு அளவு அதிகமாயிட்டே இருந்ததுன்னா நமக்கு பின்னாடி இப்போ வந்து இது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஃபேட்டி லிவர், ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ பல விதமான பிரச்சனைகளும் உண்டு பண்ணும். ஓகே மேம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இடுப்பு பகுதியில் செய்கிற அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க காலையில் வந்து வெந்நீரில் வந்து தேன் கலந்து குடித்தா இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த கொழுப்பு மட்டும் குறையும் அப்படின்ற நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த சுடுதண்ணியில தேன் கலந்து குடிக்கிறது, இல்லை எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறது, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நம்ம உடம்ப எடையை இழைக்கணும் அப்படின்னு நம்ம உணவு பழக்கத்தை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பு குறையாது. எடுத்த உடனே மற்ற பகுதியில தான் கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் கடைசியா தான் பாத்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும். அதாவது மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிடாமே இருப்பாங்க. ஸோ சாப்பிடாமே இருந்துட்டு அடுத்த 3வது வேளை சாப்பிடணும்னு தோணும் பொழுது அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம எல்லா டைமும் நம்ம சீரா கரெக்டா அந்த பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாட் ஓன்லி டயட், நம்ம வந்து எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அட்லீஸ்ட் 30 minutes per day நம்ம வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ சரியான உணவு பழக்கம், நடைப்பயிற்சி, அப்புறம் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி அட்லீஸ்ட் நம்ம 8 hours கம்பல்சரியா தூங்கணும். ஸோ இது எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் பொழுது கண்டிப்பா அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பு கரைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே மேம். இப்போ என்கிட்ட 2 கேள்வி இருக்கு. இப்போ சரியா தூங்காம இருக்கிறதுனாலையும் இடுப்பு பகுதியில், குறிப்பா இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
ஆமா, கண்டிப்பா. என்னன்னாங்க, இப்ப நம்ம சரியா தூங்கல அப்படின்னாங்க, நம்ம வந்து பாடியில இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸோ, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்ற கார்ட்டிசால் லெவல் அதிகமாகும். ஸோ, அந்த மாரி கார்ட்டிசால் லெவல் அதிகமாகும் பொழுது, நமக்கு பசிய வந்து அதிகமா தூண்டுதல் ஆகும். ஸோ, பசி அதிகமா எடுக்கும் பொழுது, நம்ம அதிகமா உணவுகள், அதாவது கேலரீஸ உள்ள எடுக்கும் பொழுது, அது வந்து கொழுப்பா மாறி நம்ம வயிற்று பகுதியில போய் படிஞ்சிருது. ஓகே மற்றொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா தூங்கல அப்டின்னா, சில பேத்துக்கு டிப்ரஷன் அந்த மாரியான பிரச்சனைகளும் உருவாகுது. ஸோ அந்த மாரியான டைம்லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமா உணவு எடுத்துக்குவோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு கண்டிப்பா அது வந்து வயிற்று பகுதியில இருக்கிற கொழுப்ப அதிகம் பண்ணி, அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே வார்த்தை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் பல வகையான பிரச்சனைகள் அடுத்து வந்து இப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வயித்துல ஃபேட் அளவு ஜாஸ்தியாக ஆரம்பிக்குதுன்னா, உடனடியா நமக்கு வந்து பிரச்சனைகள் காமிக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இதெல்லாம் நடக்கலாம். சரிங்களா? சோ நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிரிவென்ஷன், பிரிவென்ஷன், பிரிவென்ஷன். சோ நம்ம வந்து பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ எக்ஸாக்ட்டா நம்ம நார்மல் லெவல்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஹெல்த் ரிஸ்க்ங்கிறது குறையறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு. நிறைய பகுதிகளில் வந்து நம்ம வந்து கொழுப்பு சேரதை பார்த்துருப்போம். குறிப்பாக அப்படி இடுப்பு பகுதியில் சேர கொழுப்பு வந்து ஏன் வந்து ஆபத்தாக கருதப்படுகிறது? இடுப்பு பகுதியில் இருக்க கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு சில ரேஸ்க்கு ஒரு சில டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேட் இருக்கும். இப்போ வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகளில் அந்த சைட் காக்கேஷன் பாப்புலேஷன் பார்த்தோம்னாக்க தோலுக்கடியில் இருக்க கொழுப்பு நிறைய படியும். அது சப்கடினஸ் ஃபேட்னு சொல்லுவோம். இதுவே நம்மளோட ஏஷியன் இந்தியன்ஸ் பார்த்தோம்னாக்க நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோமோ மேடம் சொன்னபடி அது எல்லாமே வயிறு பகுதியில தான் மெயினா டெபாசிட் ஆகும். அது பேர் விசரல் ஃபேட்னு சொல்லுவோம், உறுப்புகளை சுத்தி இருக்கிறது. இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபேட். நமக்கு வந்து ஒரு குளிருக்கு தேவைப்படுற ஒரு ஹீட்டை ஜென்ரேட் கொடுக்கும் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு எண்டோக்ரைன் ஆர்கனா கன்சிடர் பண்ணுவோம் நம்ம. ஏன் அப்படின்னாக்கா அதில் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ கொழுப்பு நிறைய படிய அந்த சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் ஆக ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மேடம் சொன்னபடி நமக்கு நாளைக்கு சர்க்கரை வியாதி வரலாம், ஹார்ட் பிரச்சனை வரலாம், மற்றபடி கல்லீரல் டேமேஜ் ஆகலாம், கேன்சர், புற்றுநோய் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அதிகமாகும். ஸோ ஓவரால் அதை வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஃபேட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கொழுப்பை நம்ம உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்றது கிடையாது. சப்பியா இருக்காங்க அப்படி கிடையாது. வயிறு பகுதியில் இருக்கிறது எல்லாமே மோசமான ஃபேட் தான், எல்லாமே மெட்டபாலிக்கலி ஆக்டிவான ஃபேட். ஸோ இது கொடுக்கக்கூடிய அந்த பாதிப்புகள்னு பார்த்தோம்னாக்கா பல வருஷங்கள் கழிச்சுதான் நமக்கு தெரியும் பொழுது அந்த டேமேஜ் நடக்கும் பொழுது அதை ரிவர்ஸ் பண்றதுக்கான ஃபேஸை நம்ம நிறைய நேரம் தாண்டி போச்சு. வெரி ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். திவ்யா மேம் சொன்னாங்க கரெக்டான இடுப்பு வந்து இடுப்பு அளவு இவ்வளோ இருக்கணும், அப்படி இந்த இன்ச்சஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நம்ம எப்படி அளவிடலாம்? ஏதாவது டேப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யூஸ்வலா இன்ச் டேப் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். நம்மளோட அந்த ரிப் கேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, விலா எலும்பு முடிகிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட இடுப்பு எலும்பு ஆரம்பிக்கிற இடம். ஸோ எக்ஸாக்டா அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இல்ல ரொம்ப சிம்பிள் டெர்மினாலஜில யூஸ் பண்ணோம்னா நம்ம தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கணும். அதுவுமே எப்படி மெஷர் பண்ணோம்னா நம்ம நல்லா மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு மெஷர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அது பண்ணுவாங்க. நல்லா எக்ஸ்பயர், அதாவது மூச்சு நல்லா விட்டதுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் தெரியும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம மெஷர் பண்ணும்போது தான் கரெக்டான சுற்றுலா. இப்போ உடல் பருமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூட்டு வலி அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து வெயிட் மேலே ஏற அவங்களால நடக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படி இடுப்பு பகுதியில் சேரக்கூடிய கொழுப்புனால எந்த மாதிரியான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு? ஜென்ரலா ஒபேசிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம்னா பிசிக்கலா நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கறது, மெக்கானிக்கல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக். ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிறதா நீங்க சொல்றது மூட்டு வலி எல்லாமே. ஸோ உடம்புல கொழுப்பு எங்க அதிகமா இருக்கு, எடை அதிகமா இருந்தாலும் அந்த மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு கால் வலி, முட்டி வலி, சீக்கிரம் முட்டி தேய்மானம் ஆகிறது, மூச்சு அடைக்கிறது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொழுப்பு படிக்கிறதுனால மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ். நம்ம இதுவே மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா அப்பதான் அந்த விசரல் ஃபேட், இடுப்பளவுல இருக்கிற அந்த கொழுப்பு வந்து இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வயிறுல படியக்கூடிய அத்தனை கொழுப்புமே கல்லீரல டைரக்டா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கணையத்தை சுத்தி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம குடிக்கிறவங்களுக்கு எப்படி கல்லீரல் டேமேஜ் ஆகுதோ அதே மாதிரி ஈக்குவல் எஃபெக்ட் வந்து கொழுப்பு படிகிறதுனால வரலாம். அது MAFLDன்னு சொல்லுவோம், மெட்டபாலிக்கலி அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தோம்னாக்க இந்த கொழுப்பு வந்து கல்லீரல படிகிறதுனாலும் அது இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்றதுனாலும் சக்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருவரின் இடுப்பு சுற்றளவு ஆரோக்கியமான வரம்பிற்கு மேல் இருந்தால் அவங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை உணவு பழக்க வழக்கங்களை ஏதாவது மாற்றணுமா? இது பத்தியான அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
இப்ப நம்ம வந்து 3 வேளை ரெகுலரா சாப்பிடுறோம். அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மார்னிங், நைட் வந்து டிஃபனா இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா அப்பதான் கார்போஹைட்ரேட் அளவு வந்து எடுக்கிறது கம்மியா இருக்கும். அந்த இதுலயே வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இட்லி சாப்பிடுறாங்க அப்படின்னா கூட 7, 8 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து உடல் அது எடை வந்து அதிகரிக்க தான் செய்யும். அப்போ அளவான இப்ப அந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னாலும் என்ன மாதிரி பேலன்ஸ்டா சாப்பிடணும்? ஒரு 4 இட்லி 3 ஆர் 4 இட்லி சாப்பிட்டுட்டு அடிஷ்னலா வந்து வெஜிடபிள்ஸ் ஆர் பயிர் வகைகள் ஆர் ப்ரோட்டீன் கண்டென்ட் எனி திங் லைக் எக் ஒயிட் ஆர் ஃபிஷ் பாயில்டு ஆர் அந்த மாதிரி நான்வெஜ் பிரியர்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு டயட்டா எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா உட்கொள்றத வந்து தவிர்க்க முடியும். அண்ட் பசிக்கிற டைம்ல வந்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சூப்ஸ், மோர், கூழ் அந்த மாதிரியான ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் எடை அதிகரிக்காது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப நம்மளோட நிறைய வேலை பார்த்தோம் அப்படின்னா அதிக நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறனால வருது. ஸோ சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸும் வந்து ஒரு முக்கியமான காரணம் வெயிட் இன்க்ரீஸ் ஆக. அதே மாதிரி அந்த ஃபேட் டெபாசிஷன் வயிறுல முக்கியமா ஃபேட் டெபாசிஷன் ஆகுது. அப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து நம்ம சீட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி அதிகமா ஃபோன் கால்ஸ் வேலை பார்க்கறவங்க வந்து ஃபோன் பேசுற போது நம்ம அப்பப்போ வந்து நடந்துகிட்டே பேசலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி டைம்க்கு சாப்பிடணும். அண்ட் டைம்க்கு வந்து அந்த இன்பிட்வீன் சாப்பிடுற எல்லா உணவுகளும் வந்து மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர். ஒரு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் பசிக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் ஒரு பயிர் வேக வச்சது ஆர் பட்டர் மில்க் அந்த மாதிரி ஜூசஸ் ஃப்ரூட் ஜூசஸ் இந்த மாதிரி பாட்டில் ட்ரிங்க்ஸ் சுகரி ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நம்ம கம்மியா சாப்பிட்டாவே வந்து அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிற போது அதிகமான கேலரிஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸஸ் கேலரி கன்சம்ஷன்னாலதான் மெயினா வந்து இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளமே வருது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அப்பப்போ நம்மளோட பிஎம்ஐ அது வந்து எல்லாருமே கால்குலேட் பண்ணக்கூடிய ரேஷியோ தான் வெயிட் பை ஹைட் ஹோல் ஸ்கொயர் மாதிரி. ஸோ அது வந்து நம்ம இன் மீட்டர்ஸ். ஸோ அது கரெக்டா அந்த பிஎம்ஐ வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான லெவல்ல வச்சுக்க முடியும். நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பிஎம்ஐயும் வந்து நம்ம வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா மோர் தேன் 25. ஆனா இந்தியன்ஸ்ல வந்து மோர் தேன் 23 இருந்தாவே ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அந்த ரேஞ்ச்ல வந்துருது. இதுக்கான முக்கிய காரணம் வந்து நம்மளோட அந்த தின் ஃபேட் இந்தியன் ஃபீனோடைப் அப்படின்னு சொன்னீங்க ஃபேட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால தான் நம்மளோட பிஎம்ஐயும் வந்து குறைச்சிட்டாங்க. இதுக்கு மேல போனா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி டயட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணும். செகண்ட் திங் வந்து அந்த ஆயிலி ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து குறைச்சிடணும். அண்ட் வாக்கிங் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க காலையில இருந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த எந்த வேலையிலயும் வந்து கண்டினியூஸ் ஒர்க் கிடையாது. குறைஞ்சது வந்து 15 to 20 minutes நம்ம வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணாதான் நம்மளோட கேலரி வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலா நம்ம வீட்டு வேலைகள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு இன்டரப்டட் ஒர்க்கா இருக்கும், கண்டினியூஸ் ஒர்க் கிடையாது. அப்ப அந்த கேலரி குறையிறது வந்து அந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகாது அந்த ஒர்க் பொறுத்து. அதனால தனியா என்ன வேலைகள் செஞ்சாலும் வேலைக்கு போற பெண்களும் சரி வேலைக்கு போகாத பெண்களும் சரி தனியா ஒரு 1/2 hour கண்டிப்பா வந்து வாக் பண்ணும். பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே. ஸோ 30 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி அதே வந்து அட்லீஸ்ட் 5 days a week. அப்போ டோட்டலா ஒரு 150 minutes per week வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஆர் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த எக்ஸஸ் ஃபேட் டெபாசிஷனை வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்பிட்றது அதெல்லாம் நிறைய பேர் வந்து அவாய்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்பிட்றோம் ஒரு நாள் ஹை கேலரி ஃபுட்ஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்த 2 days வந்து வெரி லோ கேலரி டயட்டா எடுத்து பேலன்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஃபேட் டெபாசிஷனை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாவே வந்து நம்ம இந்த எக்ஸஸ் ஃபேட் டெபாசிஷனை குறைக்க முடியும். ஓகே ஓகே மேம். இப்போ அடுத்த கேள்வி டாக்டர் திவ்யா மேம் கிட்ட போகலாம். மேம், இப்போ இடுப்பு சுற்றளவை குறைப்பதனால உண்மையிலேயே உடல் நலத்தை மேம்படுத்த முடியுமா? இடுப்பு சுற்றளவு அதை சொல்றதுக்கு முன்னாடிங்க உடல் பருமனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா வந்து ஒரு 3 monthsல நான் வந்து 10 கிலோ குறைக்கிறேன், 6 monthsல நான் 10 கிலோ குறைக்கிறேன் அப்படிங்கிற கிராஷ் டயட்டிங் மூலியமா அது மூலியமா பண்றதுங்கிறது சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால பெனிஃபிட் கிடையாது. ஸோ நம்ம கிராஜுவலா வெயிட் லாஸ் வந்து எய்ம் பண்ணணும்.
ஸோ கிராஜுவலா வெயிட் லாஸ் எய்ம் பண்ணும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேசிக் வெயிட் ஒரு 5 to 10% ஆஃப் த பாடி வெயிட் அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 months நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா நேச்சுரலாவே நமக்கு அந்த இடுப்பு சுற்றளவு வந்து 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 months வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா நம்ம வந்து கிராஜுவலா வெயிட் லாஸ் எய்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த வயிற்று உட்பகுதியில் இருக்கிற கொழுப்பு அளவு குறையும் பொழுது நமக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது குறையுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மூல காரணமே நம்ம பேசுற எல்லா வியாதிகளுக்கும். ஸோ நேச்சுரலா நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் பொழுது நமக்கு பிளட் ப்ரெஷர் லெவல், கொலஸ்ட்ரால், சுகர் லெவல் எல்லாமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக இருக்கு. ஓகே மேம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லும் போது டயட் பிளான் சொல்லியிருந்தீங்க. அந்த டயட் பிளானில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டே சேர்த்துக்கலாமா, அதாவது ரைஸை சேர்த்துக்கலாமா, இல்லை மொத்தமாகவே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணுமா ரைஸை? சரி, நம்ம கார்போஹைட்ரேட்டுங்கிறது தப்பான உணவு கிடையாது. என்னன்னா நம்ம சவுத் இந்தியன்னா ரைஸ், நார்த் இந்தியன்னா வீட், இதுதான் நம்ம காலகாலமா சாப்பிட்டு வந்த உணவு முறை. நம்ம கொஞ்சம் வந்து பின்னோக்கி போனோம் அப்படின்னா நம்ம 2 ஜெனரேஷன் முன்னாடி மில்லட்ஸ் எடுத்துட்டாங்க. மில்லட்ஸும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இதுல எதுவுமே தப்பான உணவு கிடையாது. மில்லட்ஸ் அதாவது சிறுதானிய உணவுகள், ரைஸ், கோதுமை எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். பட் நம்ம எந்த குவான்டிட்டியில எந்த அளவுல எடுக்கிறோங்கிறது தான் நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு சாப்பாடு வந்து ரைஸ் வந்து தப்பான உணவே கிடையாது. ஸோ நம்ம வெயிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா அரிசி சாப்பாட்டை வந்து தவிர்த்துக்கலாம்னா பேசுறாங்க. அது சரியான முறை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இட்லி தான் நமக்கு வந்து பெஸ்ட் டயட். தட் இஸ் நம்ம டிஃபனுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எடுக்கிறது இட்லி தான். ஸோ இட்லி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நம்ம வந்து அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதனால தான் வந்து மாவை வந்து வீட்டில் ஆட்டி அதுல இட்லி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றது. ஸோ வீட்டில் சாப்பிட்ற அந்த 3 இட்லி கூட சேர்த்திக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி சேர்த்திக் கொள்ளும் பொழுது அது ஒரு பேலன்ஸ் டயட்டா இருக்கும். ஸோ நான் ரிப்பீட்டடா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா பேலன்ஸ் டயட். இந்த பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணும் பொழுது கூட எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம உடல் எடையை கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறது மட்டுமல்லாம இடுப்பு சுற்றளவையும் நாம கரெக்டான லெவல்ல வச்சுக்கலாம். ஓகே மேம். இப்போது கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டாலே வந்து வெயிட் போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன பதில் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியதர்ஷினி மேம், உங்ககிட்ட என்னோட கேள்வி, இப்போது இந்த உடல் பருமனாக இருக்கட்டும், இல்லை வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுலாம் இருக்கட்டும், இந்த வழிகளில் பொதுவாக மக்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், அதாவது தவறுகள் என்னென்ன? முதல்ல பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க ப்ரெசென்ட் கண்டிஷன்ல பார்த்தோம்னா அவசரமா ஸ்கூலுக்கு போறோம், அவசரமா ஒர்க்குக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த பேரே பிரேக்ஃபாஸ்ட், யூ ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். ஒரு நைட் ஒரு 10 hours 12 hours நம்ம சாப்பிடாம இருக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமா ரிலீஸ் ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலே நிறைய நேரம் நமக்கு வந்து வெயிட் கெயின் வரும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா 12 o'clock 1 o'clock எடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது பிஞ்ச் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு வேக வேகமா நிறைய கேலரிஸ் எடுத்துக்கிறது, அது எல்லாமே இது ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக். ரெண்டாவது, எல்லாருமே ஓவரால் டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டயர்ட் ஆகிட்டு வந்துட்டு அந்த லேட் நைட் சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 9:30 10 o'clock ஹெவி மீல்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம உடம்புல பார்த்தோம்னா 8 மணிக்கு மேலேயே குளுக்கோஸ் உற்பத்தி ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ நீ 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே பிற்காலத்துல சர்க்கரையை கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த 10 o'clock மேலே சாப்பிட்றது, 11:30 ஒரு பார்ட்டி போறது, ஒரு பிரியாணி சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் பருமனை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரொம்ப காமனா இன்னைக்கு இருக்க மாடர்ன் சொசைட்டில பண்ணக்கூடிய ஒரு தவறு. இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிலத்துல வேலை செஞ்சிருப்பாங்க. சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு ஒரு ராகி கூழோ களியோ குடிச்சிட்டு ஒரு 7 o'clock வந்து ஜஸ்ட் செட்டில் ஆகும். ஒரு 8 o'clock தூங்கவே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தவறு பண்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஷ் டயட்டிங் போறது, அடுத்தது ரொம்ப இன்டென்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி போறது. கிராஷ் டயட்டிங்னா என்ன அர்த்தம்னா மேடம் முன்னாடியே மென்ஷன் பண்ணபடி சடனா எனக்கு வெயிட் குறையணும், ஒரு 10 kg ஒரு லிமிட்டே இல்லாமல் வைக்கிறது. ஸோ எல்லா டிசீஸ்க்குமே இப்போ ஒரு பிசிஓனா அதுக்கு ஒரு % வைக்கலாம் சார், சுகர் ரிவிஷன்னா அதுக்கு ஒரு %. ஸோ அதை வந்து கிராஜுவலா பண்ணும். சரி, நீங்க கிராஷ் டயட்டிங் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அந்த நம்ம சாப்பிடாம இருந்தா பட்னியா இருக்கும் பொழுது ஒரு பாவர்ட்டிக்கான ஹார்மோன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க என்ன எனர்ஜி எடுத்தீங்கனாலும் டக்குன்னு கன்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க சொன்னீங்க இல்லையா கொஞ்சம் ரைஸ் எடுத்தாலும் வெயிட் போகுதுன்னு. ஸோ நீங்க கொஞ்சம் உணவு எடுத்தாலும் நம்ம உடம்பு வந்து அதை கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ரீகெயின் ஆஃப் வெயிட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால கன்சிஸ்டன்டா வெயிட்டை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ பேலன்ஸ்டா எடுக்கும் பொழுது முக்கியமா அந்த ஃபைபர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஸ்லோ வெயிட் ரிடக்ஷன் வந்தாலும் அது பல வருஷம் அது கண்டினியூ ஆகும்.
ஓகே, ஓகே மேம். இப்போ அடுத்த கேள்வி வந்து டாக்டர் பிரீத்தி மேம் கிட்ட போலாம். மேம், இப்போ வந்து நீங்க பார்க்குற பார்வையாளர்களுக்கு, நம்மளுடைய பொதுமக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல்ஸ் இன்வென்ட் பண்றது ஒரு குட்டும் இருக்கு, பேடும் இருக்குன்னு சொல்றோம். இப்போ நம்ம மொபைல்லே வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா? பீடோமீட்டர் ஆப்ஸ் இருக்கு, கேலரி கால்குலேட்டர் ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஆப்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து பெனிஃபிட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஆப்ஸை அவங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணோம்னா என்ன கேலரி சாப்பிட்டோம், என்ன உணவுல என்ன கேலரிஸ் இருக்கு, இந்த இந்த அளவுக்கு கேலரிஸ் சாப்பிட்டா நம்ம பாடிக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கா, அதே மாதிரி எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் ஒரு நாளைக்கு, எவ்வளவு நேரம் ஆக்டிவிட்டி பண்றோம், எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெக்னாலஜிக்கலா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணியும் அவங்க வந்து பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல கவனம் செலுத்துறது. ஸோ 3 டைம்ஸ் கரெக்டான அளவான ஃபுட் எடுக்கிறது, டைமுக்கு சாப்பிடுறது, அண்ட் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நமக்கு பசிக்கிற போது இன்டர்மிட்டண்டா எடுக்கிற ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு, ஆயில் லெஸ்ஸா இருக்கு, ஜங்க் ஃப்ரீயா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். அண்ட் அதர் திங் வந்து வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து நிறைய நேரம் வேலை செய்யறது அப்படிங்கறத விட எவ்வளவு நேரம் கண்டினியூஸா பண்றோம், எவ்வளவு கடுமையா பண்றோம், எவ்வளவு எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்றோம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திவ்யா மேம், இப்போ வந்து ப்ரெக்னன்சினால வரக்கூடிய பெல்லி ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதனால ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம வயிற்று பகுதி வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறது, இது எல்லாமே நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நார்மல் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் தான். அதற்காக நம்ம உடனடியா நம்ம வந்து அதை மாற்றம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது மிக மிக முக்கியம். ஸோ நம்ம வந்து அப்ப எடுத்துக்கிற கேலரிஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வெயிட் போடக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா மாவுச்சத்து குறைவா எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் ரிச் டயட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயட்ல வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைந்த அளவுல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பிரெக்னன்சிக்கு அப்புறம் வர வெயிட் கெயினை யாரும் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டு உடனே நம்ம வந்து 0 சைஸு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் இறங்க வேணாம். ஸோ லெட் இட் பி வெரி கிராஜுவல். ஸோ ஸ்டார்ட் வெரி ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி. அப்போ நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ வில் பி குட். அடுத்த கேள்வி வந்து டாக்டர் பிரியதர்ஷினி மேம் கிட்ட போலாம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பார்க்குற பார்வையாளர்களுக்கு? பார்வையாளர்களுக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைஃப் ஸ்டைல் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே உழைப்பாளிகளா இருந்தாங்க, உச்சி வெயில்ல வேலை செஞ்சாங்க. ஸோ காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு 7-8 மணி நேரம் ஹெவி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலைக்கு ஏற்ற பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டைமுக்கு சாப்பிட்றோம், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், ஒர்க் போகிறோம், பசிக்குதோ இல்லையோ இந்த டைமுக்கு சாப்பிட்றோம் நம்ம. ஸோ அதுக்கு ஏற்ற உழைப்பா நம்ம தினந்தோறும் எப்படி நம்ம காலையில் எழுந்தா பல் விளக்குறோம், தலை சீவிரமோ அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ஒரு முக்கியமான பகுதியை அந்த 24 hours நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து செல்ஃப் டிசிப்ளின். எவ்ரிடே நான் என்ன பண்ணாலும் அன்னைக்கு நான் சாப்பிட்டதுக்கான ஒர்க் அவுட்டை நான் பண்ணிடுவேன். அது ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ண முடியும். நம்ம ஜிம் போகிறோம், வாக்கிங் போகிறோம்னா இண்டிவிஜுவலாக அது அவங்களோட சாய்ஸ். பட் இட் ஷுட் பி அ கம்பல்சரி பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஓகே, ஓகே, சூப்பர் மேம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து டயாபெசிட்டி, அதாவது இடுப்பு பகுதியில் சேர கொழுப்பை எப்படி குறைக்கிறது, எப்படி அந்த உணவு வகைகள் நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்ற பற்றி ரொம்பவே தெளிவாக பேசியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திற்கு ரொம்பவே நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.